எப்போது அம்மாவாக உணர்ந்தீர்கள்? அம்மா வந்து டீச்சர் ட்ரைனிங் போகும்போது நாங்கள் 3 பேர், எனக்கு ஏஜ் வந்து 13, அவங்க யூகேஜி கிட்டு. அந்த நெக்ஸ்ட் டே அம்மா இல்லை, போயிட்டாங்க. எனக்கு நெக்ஸ்ட்டு கண்ணை மூடி தூங்கும் போது மார்னிங் எந்திரிக்கணும், அம்மா இல்லை. இப்போ வந்து பசங்களை ஃபஸ்ட்டு நான் வந்து கிளப்பணும், அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணும். எனக்கு குக் பண்ண தெரியாது அம்மா விட்டு போகும்போது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட காலைல எழுந்துச்சி கேட்டது, எனக்கு எப்படியாவது கொஞ்சம் வந்து பால்லாம் வச்சு கொடுக்க சொல்லிக் கொடுங்கப்பா, அப்போ தான் நான் வந்து ஈவினிங் வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து நான் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே போட்டு கொடுக்கணும். நான் அந்த டைம் தான் பியூபர்ட்டி அட்டன் பண்ணேன். அம்மா இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை. பக்கத்தில் ஆன்ட்டி கிட்ட மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து நீ ஒரு கார்னராக உட்காந்துருமா, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கோம், அம்மாக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கோம், அப்பாக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்கோம், வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் என்னோடய 2 சிஸ்டர்ஸும் இருக்காங்க. அவங்க ஒரு 4 o'clock ஆனோடனே என்னை பார்த்து தான் கேட்குறாங்க, அக்கா எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு. பயம் வேறு, ஏதாவது சொல்லுவாங்க, இங்கேருந்து எந்திரிச்சு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. எனக்கும் ரொம்ப இமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அழுக வருது, அவங்களுக்கும் கனெக்டாக அழுக வருது. என் பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு உள்ள வீட்டுக்கு என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனோடனே நான் சொல்கிறேன், அம்மா பசங்களுக்கு பால் காய்ச்சி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஷி ஃபெல் டவுன். அந்த மாதிரி பயங்கர அழுக. என் குழந்தை, அதுவே ஒரு குழந்தை, அது பியூபர்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அம்மா இல்லாமல் தனியாக இருக்குது. ஆனால் அது வந்து அவங்களோட சிஸ்டர்ஸை நினச்சி வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதாவது கொடுங்க அப்படின்ற ஏஜில் வந்து அதை நான் நினைக்கும் போது அது என் குழந்தை அப்படின்றது தான் எனக்கு மைண்டில் அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும். என் பெயின், என்னோட அடுத்தது நெக்ஸ்ட்